ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னையில் உள்ள அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு நிறைய சினிமா ஸ்டார்ஸ் வராங்கங்க. மனசில் எந்த ஒரு காரியம் நிறைவேறணும்னு நினச்சி இந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அடியெடுத்து வைக்கிறோமோ அது இந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட சொன்னோன்னா அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. இது எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க சொல்கிற உண்மை. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கேகே நகர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் அஜந்தா. அந்த அஜந்தா ஸ்டாப்பிங்கில் இறங்கி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகிறது. அந்த ரோட்டில் போனால் பக்கத்துலேயே ரைட் சைடில் இருக்குங்க இந்த கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயிலோட திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. கோயில் கும்பாபிஷேகம் மார்ச் மாதம் 25 சொல்கிறாங்க. நன்கொடையும் வசூல் பண்ணுறாங்க. யாரால் என்ன முடியுமோ அதை கொடுக்க சொல்கிறாங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க கோயிலோட திருப்பணிக்குன்னு சொல்கிறாங்க. கோயில் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நிறைய வேலைகள் நடக்கிறதுனால அங்கங்கே சாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முருகனை பார்த்தா அப்படியே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனை பார்த்தோன்னா அதே ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இந்த கோயிலில் ரொம்ப நல்லா இருக்குது. கோயிலுக்கு பார்த்து செய்கிறாங்க. அங்கே திருச்செந்தூரில் என்னென்ன பூஜைகள் உண்டோ அத்தனை பூஜைகளும் இங்கே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப அன்பாக பழகிறாங்க கோயிலில். இந்த முருகனை பார்க்கும்போது மனசில் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுங்க. முருகன்னாலே எல்லாருக்கும் தெரியும். முருகன்கிட்ட எந்த குறைய சொன்னாலும் அதுக்கு நிச்சயம் நமக்கு தீர்வு கொடுப்பாரு. கூட இருந்து காப்பாற்றுன்னு சொன்னோன்னா நம்ம கூடையே இருப்பார் முருகன். முருகன்கிட்ட குழந்தைக்காக வேண்டிக்கலாம், கல்விக்காக வேண்டிக்கலாம், உயர் பதவிக்காக வேண்டிக்கலாம், இல்லை தொழில் வியாபாரம் முன்னேற்றம். நிறைய பேர் திருச்செந்தூர் முருகன் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராகவே வச்சுப்பாங்க. வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் முருகனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் குரு பகவான், குருஸ்தலம். திருச்செந்தூர் முருகன் கோயில் குருஸ்தலம். அதனால் வியாழக்கிழமை பார்ப்பாங்க. இந்த கோயிலும் நமக்கு பௌர்ணமி வியாழக்கிழமெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா கூட்டம் நிரம்பி வழியுது. கோயில் திட்டமாக சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ளே அவ்வளோ பக்தர்கள் வந்துடுறாங்க. எல்லா கால பூஜையுமே இங்கே சிறப்பாக நடக்குது. நமக்கு எல்லா கோயிலும் போய் பார்க்கணும். அங்கே நம்மளால் ஒரு நேர்த்தி கடன் அங்கே செய்ய முடியல. திருச்செந்தூர் போய் முருகன் பார்க்குறதுக்கு இப்போல்லாம் நம்மளால் எவ்வளோ நேரம் க்யூவில் அங்கே வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? திருச்செந்தூர் போனால் சட்டுன்னெலாம் சாமியை பார்த்துட்டு வர முடியாதுங்க. அவ்வளோ 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிடுது க்யூவில் நிற்கிறதுக்கு. அங்கே ஏதாவது வேண்டுதல் வச்சு நம்மளால் போக முடியலன்றவங்க இங்கே திருச்செந்தூர் முருகன்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. இங்கே கோயில் அர்ச்சகர் நம்மக்கிட்ட என்ன நம்மளோட குறையை கேட்குறாரு. நம்ம இந்த குறைக்கு என்னன்னு சொல்கிறோமோ, நம்ம பிரச்சனையை என்ன சொல்கிறோமோ அத்தனையும் தீர்த்து வைக்கிறாருங்க. இங்கே நிறைய சினி ஸ்டார்ஸ் வராங்க. இந்த கோயில் நிறைய சினி ஸ்டார்ஸ் வர்றதுனாலேயே பிரபலமாயிடுதுங்க. மார்ச் மாதம் 25 கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லோரும் கலந்துக்குங்க. கோயிலில் பேம்ப்ளெட்டே கொடுக்குறாங்க. யாரால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும். நம்ம மனசார முருகனை வேணும்னா முருகன் நமக்கு எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து காப்பாற்றுவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.